ஹலோ ஃப்ரெண்ட், அன்னைக்கு ஆடி வெள்ளி செவ்வாய் ஆடிப்பெருக்கு இதுக்கெல்லாம் போடுறதுக்கு ஒரு கோலம் பார்த்தோம் இல்லையா? இப்போ இன்னைக்கு இன்னொரு கோலம் பார்க்கலாமா? 7-4 எடப்புள்ளி வச்சு இந்த கோலம் போட்டிருக்கேன். இதுவும் ரொம்ப ஈஸியான கோலம் தான். வாங்க எப்படி போடுறதுன்னு பார்த்துருவோம். நடுவில் 7 புள்ளி, 6, 5, 4 எடப்புள்ளி. அதனால் ஒன்று ஒன்றா கம்மியாக வந்துட்டு 4ஓட நம்ம நிறுத்துகிறோம். இப்போ இந்த நடுப்புள்ளியை ஒரு சின்ன ரவுண்டு புள்ளிக்கு பதிலாக ஒரு ரவுண்டாக போட்டிருக்கேன். அதை சுற்றி ஒரு வளைவு போட்டுக்கலாம். இப்போ இந்த 6 புள்ளி இருக்கு இல்லையா, இதை சுற்றி இதோட சேர்த்து கோடு போட்டுடலாம். இந்த 2 கோட்டுக்கு இடையில ஒரு சின்ன பூவோட இதழ் போல் ஒரு சின்னது போடுவோம். 6 பக்கம் நடுவில் ஒரு பூ இருக்க போல. இப்போ 6 பக்கமும் போட்டிருக்கோம். இதுலேருந்து இந்த கோடு, இந்த 2 கோடு இருக்குல்ல, அதோடு சேர்த்த மாதிரி 2 கோடு கொண்டு வந்து இப்படி போடுறோம். இதே போல் இதோடு சேர்த்த மாதிரி 2 கோடு. இந்த 2 கோட்டுக்கு இடையில இப்போ ஒரு டிசைன் போட்டிருக்கோம். இந்த பூ போல் போட்டோம்ல, அதுக்கு கீழே இப்போ இதை ஜாயின் பண்ணிடுவோமா? இந்த ஒரு புள்ளி இருக்குல்ல கீழே, அதோட இந்த கோடை ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த கீழே இருக்க ஒரு புள்ளியோட இதை ஜாயின் பண்ணிட்டோம். இப்போது அடுத்தது இந்த 6 புள்ளி இருக்குல்ல, இதில் ஒரு சின்ன ரவுண்டு போட்டிருக்கேன். ஒரு பூ போல் இருக்கட்டுங்கிறதுக்காக. அடுத்தது இந்த 5 புள்ளி இருக்குல்ல, இதில் 2வது புள்ளியில் ஒரு பூ வரப்போகுது. அதுக்காக இதையும் நம்ம ரவுண்ட் பண்ணிக்கலாம். இதே போல் இங்கேருந்து 2வது புள்ளி, இங்கேருந்து 2வது புள்ளி, இங்கேருந்து இந்த புள்ளி 2வது புள்ளி, இங்கேருந்து 2வது புள்ளி. இப்போ இங்கேருந்து 2வது புள்ளி. 6 பக்கமும் ரவுண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இதை சுற்றி கீழே 3 புள்ளி இருக்குது இல்லையா, இதுதான் இப்போ பூவாக போட போகிறோம். அந்த புள்ளியை நடுவில் வச்சு 2 பக்கமும் கோடு வரும். இப்போ இந்த பூ, இப்போ 6 பக்கமும் அந்த 3 இது கோடு போட்டிருக்கோம் ஒரு பூவுக்காக. இதை இப்போ ஜாயின் பண்ணி போட்டுடுவோமா? இந்த புள்ளியை உள்ளே வச்சு இதை இப்போ ஜாயின் பண்ணி போடுறோம். இப்போ எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி போட்டிருக்கோம். இதுக்கு இடையில ஒரு சின்ன, இந்த 2 இதுக்கும் இடையில இப்போ இதோட சேர்த்துருவோம். இப்படி ஒரு கோடு, இப்படி ஒரு கோடு, வி போல். அதில் லைட்டாக கலர் கொடுத்துருவோமா?
6 பக்கமும் கலர் கொடுத்துட்டோம். அடுத்தது இந்த நடுவில் இருக்குல்ல, ஒரு பூவில் 3 இது போட்டிருக்கோம். இந்த நடுவில் இருக்கிறத 2 பக்கமும் கோடு கொண்டு வந்து இப்படி ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துலேருந்து இதோட 2 பக்கமும் 2 கோடு ஒரு வி போல் போட போகிறோம். இப்படி கீழே வந்து இதோட ஜாயின் ஆகிறதுக்காக இப்படி ஒரு கோடு, இப்படி ஒன்று, இதே போல் 6 பக்கமும். இப்போ இதை ஜாயின் பண்ணுறது இப்படியும் இப்படியுமா 2 பக்கமும் மாறி மாறி போட போகிறோம். இதை இப்படி, இது இப்படி, இதோட இது ஜாயின் ஆகுது. அதே போல் இது வந்து இப்படி, இப்படியும் இது வந்து இதோட, இதே போல் 6 பக்கமும். இந்த நடுவில் போட்டோம்ல, அதில் மட்டும் ஒரு பூ போல் போடலாம். இதுலேருந்து ஒரு சின்ன கோடு போட்டு ஒரு ரவுண்டு. இந்த டிசைன் உங்களோட கற்பனைக்கு தகுந்தபடி மாற்றிக்கும் நம்ம போட்டுக்கலாம். இப்போ கலர் கொடுத்துருவோமா கொஞ்சம். ரொம்ப ஈஸியான கோலம் தான். நீங்களும் ஆடி மாதத்தில் போட்டு பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. சப்போர்ட் பண்ணுங்கள் சேனலுக்கு. மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.